வணக்கம். சென்ற பதிவுகளில் நாம் பார்த்தது இம்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட், இம்போர்ட் ப்ராசஸ், பில் ஆஃப் என்ட்ரி, இந்த மாதிரி 3 தலைப்புகளில் பார்த்தோம். இப்போது அசஸ்மெண்ட் அப்படின்னா கஸ்டம்ஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அசஸ்மெண்ட்னா தமிழில் சொல்லணுன்னா பொருளை மதிப்பீடு செய்தல் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டியது தான். இப்போ பில் ஆஃப் என்ட்ரி நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ண பிறகு அங்கே என்ன நடக்குது அதை பார்க்கணும். யார் நம்முடைய இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், பில் ஆஃப் லேடிங், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதை யார் பார்க்குறா, யார் இந்த டியூட்டியை டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சில ஷிப்மெண்ட்ஸ் உடனே வெளியில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக அவுட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வந்துடும். சிலது டிலே ஆகுது, என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஐஸ் கேட்டில் நம்ம ஃபைல் பண்ணுறோம், பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, அது கஸ்டம்ஸ் இடிஐ சிஸ்டத்துக்குள்ளே போகுது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே போனவுடனே இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய ஐஏ கோட் என்ன, போர்ட் கோட் என்ன, டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் பில் ஆஃப் என்ட்ரி என்ன ஆகுதுன்னா, ஒன்று டைரெக்டாக நான் முதலே சொன்ன மாதிரி இமிடியட் கிளியரன்ஸ்க்கு போயிடும், அதாவது டியூட்டி பேமெண்ட் தென் கிளியரன்ஸ். அப்படி இல்லைன்னா அசஸ்மெண்ட் இஸ் டேக்கன் அப் ஃபார் ஸ்க்ரூட்டினி பை தி ஆஃபீஸர், அதாவது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆர்எம்எஸ். அதாவது ஆர்எம்எஸில் போயிடுச்சுன்னுவாங்க. ஆர்எம்எஸ் தான் டிசைட் பண்ணுது இந்த பில் ஆஃப் என்ட்ரி டைரெக்டாக வெளியில் உடனே போகணுமா இல்லை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணுமா அப்படின்னு. இதுதான் டிசைட் பண்ணி, இதுக்கு பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்ன பண்ணணுன்னா, இம்போர்ட்டோடைய ப்ரொஃபைல் என்ன, புதுசாக வந்திருக்காரா, ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பொருளுடைய சென்சிட்டிவிட்டி என்ன. சில சமயங்களில் சில பொருட்கள் பர்டிகுலர் எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஃப்ரம் சைனா சென்சிட்டிவ்னு எடுப்பாங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இப்போ சைனானால கொஞ்சம் அதை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதுக்கப்புறம் இது சென்ற காலங்களில் இந்த இம்போர்ட்டனுடைய காம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, வேல்யூ பேட்டர்ன் எப்படிலாம் பார்த்துட்டு அந்த ஆர்எம்எஸ் டிசைட் பண்ணுது. என்ன 3 விதமான டிசிஷன், ஏதாவது ஒன்று எடுக்கும். ஒன்று ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் நோ அசஸ்மெண்ட் நோ எக்ஸாமினேஷன், டியூட்டி கட்டிட்டு போய் எடுக்க வேண்டியது தான். ரெண்டாவது அசஸ்மெண்ட் பார்க்கட்டும், ஆனால் எக்ஸாமினேஷன் தேவையில்லை, உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் அசஸ்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட் பார்க்கும், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கும். ஸோ இந்த முடிவு எடுக்கிறது 3த்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது ஆர்எம்எஸ், ஆஃபீஸர் எடுக்கிறது இல்லை, ஆர்எம்எஸ் தான் எடுக்குது. இப்போ நம்ம ரூட்டட் ஃபார் அசஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். எக்ஸாமினேஷன் அப்புறம் வருவோம். ரூட்டட் ஃபார் அசஸ்மெண்ட்னா என்ன ஆகுனா, அப்ரைசருக்கு போகுது. அப்ரைசர் என்ன பண்ணுவார், அந்த அப்ரைசர் நீங்கள் எந்த போர்ட்டில் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறீங்களோ அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எங்கே வேணாலும் இருப்பார், இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம பின்னாடி ஒரு வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ரைசர் என்ன பண்ணுறாரு, நம்ம போட்ட கிளாஸிஃபிகேஷன் கரெக்டாக, வேல்யூ கரெக்டாக, டியூட்டி என்ன, இம்போர்ட் பாலிசி என்ன, ஏதாவது இம்போர்ட் பாலிசினா இம்போர்ட் பண்ணலாமா கூடாதா, ஏதாவது லைசன்ஸ் இருக்கணுமா, இதுக்கப்புறம் அவர் நம்முடைய அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ஒரு கொரி ரைஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக எக்ஸாமினேஷன் ஆர்டர் பண்ணலாம். அப்ரைசர் கம்ப்ளீட் ஆனோடனே ஃபைல் என்ன வருதுன்னா சூப்பரண்ட்டை போகும். சூப்பரண்ட் சம்திங் லைக் எ ரிவ்யூ, இதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் பார்க்குறவர் சூப்பரண்ட். இந்த அசஸ்மெண்ட்னுடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னா, ஒன்று டைரக்ட் கிளியரன்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர், கிளியர்டு ஃபார் டியூட்டி பேமெண்ட். அதுக்கப்புறம் டியூட்டி முடித்த பிறகு அவுட் ஆஃப் சார்ஜ். இல்லைன்னா கொரி ரைஸ் பண்ணலாம், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கொரி எதை பொறுத்து இருக்குன்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ன கொடுங்க, கேட்லாக் கொடுங்க, இதனுடைய எண்ட் யூஸ் என்னன்னு கொடுங்க, மதிப்பு சரியாக இல்லை அதில் சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றிய டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும். கொரி ரிப்ளை ஆகிற வரைக்கும் அந்த ஃபைல் பெண்டிங்லேயே இருக்கும். இல்லை எக்ஸாமினேஷன் ஆர்டர், அது டைரெக்டாக எக்ஸாமின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ண உடனே இந்த ஐஸ் கேட்டில் நடக்கிற சினாரியோஸ். தேங்க்யூ.